ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு செக்யூரிட்டி அலாரம். இந்த செக்யூரிட்டி அலாரத்தை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஏபிசி ஷீட் ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம ஒரு டிசி மோட்டர் எடுத்து அதை இன்னொரு சின்ன ஏசிபி ஷீட்டோட ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை சூப்பர் க்ளூவை வச்சு நம்ம எடுத்து வச்ச போட்டோட சென்டரில் அதை ஒட்டிக்கலாம். அது ஆடாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு சப்போர்ட்டான ஒரு பீஸ் எடுத்து அதையும் சூப்பர் க்ளூவை வச்சு நல்லா டைட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே டன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு. அதுக்கப்புறமா ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்து அதையும் நம்ம போட்டோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதில் 2 ஒஷராக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரொட்டேட் பண்ண போகிற பீஸை மேக் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன். இதில் சின்ன சைஸாக 2 பீஸ் எடுத்து அதில் 3 ஹோல்ஸை மேக் பண்ணிக்கலாம், இன்னொன்றில் 2 ஹோல்ஸை மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒஷரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக டூத்பிக் எடுத்து அந்த ஹோலில் வச்சு சூப்பர் க்ளூவால் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே விளங்கும். இப்போ நம்ம அந்த ஒட்டி வச்ச பீஸை மோட்டர் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒஷர் 2ஐயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு மற்ற ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை மேலே வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மேலே எடுத்துக்கொண்ட பீஸையும் நல்லா டைட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த பேட்டரி கேப்பை எடுத்துக்கிறதுக்காக இன்னொரு ஓல்டு பேட்டரியிலேருந்து அந்த கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான வயரை அதோட சோல்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே டன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ண தேவையான கேப் கிடச்சிருச்சு. இப்போ அதில் ஒரு வயரை நம்ம மோட்டர் கூட சோல்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா செக்கிங் பர்பஸுக்காக போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு சுவிட்சை நம்ம போட்டோட கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுவிட்சோடு இருக்கிற ஒரு வயரை மோட்டர் கூட கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு ஓல்டு பெல்லிலேருந்து நம்ம அந்த தொப்பை மட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஓல்டு பென்னிலேருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து நம்ம இப்போ அந்த பெல்லை அது கூட ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஹைட்டில் அதை ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கிளிப்பில் ஒரு இன்சுலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு கரண்ட் பாஸ் ஆகாத மெட்டீரியல் நான் இப்போ வுட் பீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் பேப்பர் பீஸ் அப்படி இப்படி கூட எடுத்துக்கலாம். துணிக்காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கிளிப்பை எடுத்து அதில் 2 வயரையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் க்ளோஸாக இருக்கும்போது அந்த எல்லாம் வேர்க் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம அந்த 2 கிளிப்புக்கு நடுவில் அந்த இன்சுலேஷன் மெட்டீரியலை வச்சுட்டோன்னா ஓகே. இப்போ அந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் ரிமூவ் ஆகிற நேரம் நம்மளோட சர்க்கிட் கம்ப்ளீட் ஆகும். அப்போ அந்த பெல் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு.
இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஓகே. நல்லா பக்காவாக ஒர்க் பண்ணுது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்ம இந்த சுவிட்சை வச்சு நம்ம சர்க்யூட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க நம்மளோட அவுட்டை பார்த்துடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல மேலும் பல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க.